الرحيم. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد وجادلهم بالتي هي أحسن صدق الله مولانا العليم. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருக்குரானிலே மக்களோடு பேசுகிற போதும் பழகுகிற போதும் இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற போதும் பல்வேறு அழகிய நடைமுறைகளை கையாளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசத் தொடங்கினால் அந்த பேச்சு அந்த மக்களுக்கு மத்தியிலே அப்படி அது ஈர்க்கப்பட்டு அவர்கள் அந்த வார்த்தையாடல்களில் கட்டுண்டு இருப்பார்கள். அது உள்ளத்தில் மிகப்பெரியதொரு தாக்கத்தை உண்டாக்கும். அந்த பேச்சுக்கு முன்பும் பேச்சுக்கு பின்புமாக அவர்களிடத்தில் ஒரு மாற்றம் நிகழும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்க்க ரீதியாகவும் பேசுவார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற வண்ணமும் பெருமானாரின் பேச்சு இருக்கும். ஒருத்தர் கேட்டார், எனக்கு விபச்சாரம் செய்ய வேண்டும் போல இருக்கிறது என்று அவர் கேட்டார். அதை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்கன்னு அவர் கேட்குறார். இது எவ்வளோ பெரிய கோபத்தை திடீரென்று வரவழைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுவது இந்த நேரம் அல்ல. இது இப்போ அவர் புரிய வைப்பது தான் இப்போது அவசியம். அந்த புரிதல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த சிந்தனை இவருக்கு வரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, நீங்கள் யாரோடு விபச்சாரத்தில் ஈடுபடுவீர்களோ அவர் யாருக்காவது தாயாக இருக்கலாம், யாருக்காவது சகோதரியாக இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க, ஆமாம், உங்களுக்கும் சகோதரிகள் இருக்கலாம். உங்கள் சகோதரிகளோடு வேறு ஒரு இந்த மாதிரி தொடர்பில் இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களா என்று கேட்டார். நீங்கள் யாரோடு தொடர்பில் இருக்கிறீர்களோ அது யாருக்காவது தாயாக இருக்கலாம். உங்கள் தாயுடன் வேறொருவன் தொடர்பில் இருந்தால் அதை நீங்கள் ஏற்பீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே கேட்க ஆரம்பித்தவன் அவர் உள்ளத்தளவில் அவர் அப்படியே உறைந்து போகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக அவர் நெஞ்சில் கை வைத்து, யா அல்லாஹ் தஹீர் கல்பி, இவருடைய உள்ளத்தை நீ சுத்தப்படுத்துன்னு துவா செய்தார்கள். ஹதீஸுகளில் வருகிறது. அந்த சஹாபி சொல்லுகிறார், அதற்கு பிறகு அந்த தீய எண்ணம் என் மனதிலிருந்து அப்படியே ஒளிந்து போய்விட்டது. இங்கே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பேச்சினுடைய பாணி இன்றைக்கு திருத்துவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் உண்டு. திருத்த போகிறோம் என்ற பேரில் அங்கே ஒரு பெரிய குழப்பமே கூட உண்டாகி விடுகிறது. நோக்கம் தவறி போய் விடுகிறது. குளிக்க போன இடத்துல சேற்றை பூசிக்கொள்வது என்பதை போல திருத்த வந்த இடத்துல அது ரெண்டு பிரிவுகளாக பிரிந்து போய் பெரிய குழப்பத்தில் ஆழ்த்தி விடுவதுண்டு. நபிகள் பெருமானார் இடத்துல ஒரு முறை அவர் உட்கார வைக்கப்பட்டு விட்டால் அத்தோடு அவர் தன்னுடைய பழைய சூழ்நிலைகளிலிருந்து மாறிவிட்டார். மக்களை எல்லாம் கூப்பிட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்துகிறார்கள். முதல்ல நான் உபதேசம் செய்வதற்கு முதலில் அவரவர்களுக்கு தகுதி வேண்டும் என்கின்ற அந்த முதலாவது தரத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். உங்களோடு ரொம்ப காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன். இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு சொல்ல கேட்டாங்க. உங்கள்கிட்ட உண்மையை தவிர வேறு எந்த அனுபவமும் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும். இதை விட ஒரு பெரிய ஆபத்து ஒன்று இருக்கிறது. நீங்கள் உலக வாழ்க்கையோடு உங்கள் வாழ்க்கை முடிவு போவதில்லை. இந்த உலகத்து வாழ்க்கைக்கு பிறகு மறு உலக வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. கபரில் நீங்கள் வைக்கப்பட்ட பிறகு மறு உலகம் என்கின்ற வாழ்க்கை தொடங்குகிறது. கேள்வி கணக்குகள் எல்லாம் இருக்கிறது என்று அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறார்கள். அதற்கு முன்பு அவர்கள் என்ன கேட்டார்கள்? உங்களோடு கொஞ்ச காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன், ஒரு 40 ஆண்டு கால வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நீங்கள் குறை கண்டிருக்கிறீர்களா? ஒரு பொய் உண்டா? ஒரு புறம் உண்டா? யாரையாவது மோசடி செய்திருக்கிறேனா? கடந்த கால வாழ்க்கையின் தூய்மையை சொல்லி சொந்த வாழ்க்கையில் கூட நான் பொய் சொல்லாதவன், எனக்கு தேவையின் போது கூட எனக்கு இது போன்ற விஷயங்கள் ஈடுபடாத நான் அல்லாஹ் விஷயத்தில் எதையாவது பொய் சொல்வேனா? நீங்கள் இதை கவனிக்க வேண்டாமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். கடந்த கால வாழ்க்கையின் தூய்மையை முன்னிறுத்தி பேசுகிற ஒரு தகுதியும் திராணியும் உலகத்தில் யாருக்கு வரும்?
நான் இப்படி வாழ்ந்தேன் ஒரு மனிதன் சொன்னால் அவர் பற்றியுள்ள அடுத்த பக்கங்கள் உடனே வெளியே வந்துடும். 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 40 வருஷம் உங்களோட வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லாரும் கொடுத்த பட்டம் என்ன? அல் அமீன், இவர் நம்பிக்கையாளர். சித்திக், இவர் உண்மையாளர். நம்பிக்கையாளர் உண்மையாளர் என்பதுதான் ரசூலுல்லாவுக்கு அந்த மக்கள் கொடுத்த பட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை முன்வைத்து கேட்கிறார்கள், எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த நற்சான்றிதழ் அது என் சொந்த வாழ்க்கைக்கு சொன்னீர்கள், இப்போது நான் மறு உலக வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னபோது அந்த மக்கள் அதை புரிய தொடங்கினார்கள் என்பதுதானே அந்த ஹதீஸினுடைய ஒரு தாக்கம். எனவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சு என்பது ஒன்றை தர்க்க ரீதியாகவும் புரிய வைக்கின்ற வண்ணம் இருந்தது. உனைன் யுத்தம் நடந்து முடிஞ்சப்போ பெரிய அளவிற்கான கனிமத்து பொருட்கள், ஒரு பெரிய தாயிஃப் நகரம், அந்த நகரம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. கனிமத்து பொருள்கள் என்று சொன்னால் அந்த ஊர் முழுக்க இருக்கிற சொத்துகள் இப்போது ரசூலுல்லாஹ் கையில் இருக்குது. ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், ஆடுகள், இந்த மாதிரி பொருள் எல்லாம் குவிந்து கிடக்கிறது. அப்போதுதான் மக்கா வெற்றி பெற்றிருந்ததாலே மக்காவிலிருந்து இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் அதிகம். அபு சுஃபியான் வருகிறார், நபிகள் ஸல்லல்லாஹு 100 ஒட்டகம் கொடுத்தாங்க. அவர் கேட்குறார், என் மகன் முஆவியாவுக்கு 100 ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தார்கள். இப்படி குறைஷிகள் தலைவர்களுக்கெல்லாம் 100 ஒட்டகங்கள் அப்படியே வாரி வழங்கப்படுகிறது. 1000 ஒட்டகங்கள் என்று சில ஹதீஸ்களில் இருக்கிறது. 1000 ஒட்டகங்கள், 400 ஒட்டகங்கள், 500 ஒட்டகங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படுகிறது. எல்லாம் முடிஞ்சு மதீனாவாசிகள் வருகிறார்கள். 40 ஒட்டகம் 50 ஒட்டகம்னு ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. இங்கே மதீனாவாசிகள் தான் மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் வந்த பிறகு மதீனாவாசிகள் தான் பெருமானாரை பாதுகாத்தவர்கள். அவங்க கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க. எல்லோரும் அல்ல, சிலர் பேசினார்கள். இது என்னது, இப்போது இஸ்லாத்துக்குள்ளே வந்தவர்கள், அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் பங்கிடப்படுகிறது, மதீனாவாசிகளுக்கு 50-100ன்னு குறைத்து தரப்படுகிறது என்று அவர்கள் மனதுக்குள்ளே பேசுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காதில் இந்த செய்தி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசிகளை மட்டும் கூப்பிட்டு ஒரு இடத்துல அமர சொல்லுகிறார்கள். பெருமானார் அந்த சபைக்கு போய் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். பெருமானாருடைய பேச்சு எப்படி இருக்கும் என்பதற்கு நீங்கள் சொல்லலாம், மக்காவில் விரட்டி விட்டாங்க, நாங்கள் தான் அடைக்கலம் கொடுத்தோம் அப்படின்னு நீங்கள் பேசலாம். நான் சொல்லலாம், நீங்கள் வழி தவறி இருந்தீர்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டினேன், நேர்வழினா என்னன்னு தெரியாமல் இருந்தீங்க, உங்களுக்கு நான் ஹிதாயத்தை அதன் பக்கம் உங்களுக்கு நான் கொண்டு சென்றேன் இப்படின்னு நான் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பேச்சினுடைய ஒருங்கமைப்பு, மக்கள் எல்லோரும் உலகத்தின் பொருளை கொண்டு போகிறார்கள், ஆனால் மதீனாவாசிகளாக நீங்கள் அல்லாஹ்வையும் தூதரையும் வீட்டுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க. மக்கள் எல்லோரும் வெளியாடை போல என்று சொன்னால் மதீனாவாசிகளாகி நீங்கள் என்னுடைய உள்ளாடை போல. உலகமெல்லாம் ஒரு பக்கம் போச்சுன்னா நான் மதீனாவாசிகள் எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம்தான் போவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு மதீனாவாசிகள் கண்களிலிருந்து சாறை சாறையாக கண்ணீரை வள வரைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவாசிகளுக்காக வேண்டி துவா செய்கிறார். யோசித்து பாருங்கள், மக்கா வெற்றி நடந்துச்சு, எல்லாரும் சொன்னாங்க உங்கள் சொந்த ஊருக்கு தான், இங்கேயே இருந்துருங்கன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, மதீனா தான் என்னுடைய ஊர் என்று புறப்பட்டு போனார்கள். அங்கேயே மௌத்தானாங்க, அங்கேயே அடக்கமும் செய்தார்கள். ரசூலுல்லாவுடைய பிறந்த ஊர் வேண்டுமானால் மக்காவாக இருக்கலாம், ரசூலுல்லாவுடைய வரலாறு இன்னைக்கு மதீனாவோடு தான் இருக்கிறது. அந்த அளவிற்கு மதீனாவாசிகளோடு ஒன்றி விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த எண்ணத்தை தான் அவர்களுக்கு மத்தியில் பேசுகிறார். ஆக பேச்சு என்பது நபிகள் பெருமானாருடைய உரையாடல் என்பது அது தர்க்க ரீதியாக இருந்தது, அறிவுபூர்வமாக இருந்தது, கேட்போருடைய உள்ளத்தில் அது உடனடியாக பதிந்து நேர்வழியை தருகிற வண்ணம் இருந்தது. திருத்த வேண்டும் என்கின்ற எண்ணங்களிலே, அவர் சீராக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒருவரின் உபதேசம் இருக்கும் என்று சொன்னால் அந்த உபதேசம் பயன் தரும் என்பதுதான் பெருமானாருடைய வார்த்தைகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான உளப்பூர்வமான எண்ணங்களோடு உபதேசங்களை செய்வதற்கான நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக.